வணக்கம் திரு வைகை செல்வன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இதுதான் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு விவாதத்திலையும் கூட முக்கிய கருப்பொருளாக இதுதான் இருந்தது. எல்லோரும் ஏற்கனவே சந்தேகங்கள் எழுப்பினாங்க. அவர் தானாக முன்வந்து ராஜினாமா செய்தாரா, நிர்பந்திக்கப்பட்டாரான்னு. அவர் வாயால் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், தான் நிர்பந்திக்கப்பட்டு ராஜினாமா செய்திருக்கிறேன் என்று. தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு தொண்டனாகத்தான் இத்தனை ஆண்டு காலம் அவர் இருந்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் அவர் இருந்தது நடிப்பின் வெளிப்பாடுதான் என்பதை இன்று அவர் நிரூபித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால், அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற போது 1 மாலை நேரம், அந்த நேரத்தில் கூட ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிற போது கோய தோட்டத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். அப்போதும் அவர் உற்சாகத்துடன் தான் வந்தார். அந்த இடத்திலிருந்து தலைமை கழகத்துக்கு அவர் வருகை பெறுகிற போது தலைமை அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை அனைவரும் கூடியிருக்கக்கூடிய அந்த அரங்கில் உள்ளே நுழைந்த போது அவர்தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போதும் அதே நிலையில் தான் இருந்தார். அங்கிருந்து மாடியில் இருந்து அவர் கீழே இறங்கி அவருடைய அறைக்கு சென்றார். அப்போது நாங்கள் அவருடன் சென்றோம். திரும்பி அவர்கள் வருகிற போதும் அதே நிலையில் தான் இருந்தார். ஆக இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சியினுடைய வழக்கி ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஒரு நல்ல தலைமைக்கு கட்டுப்படுகிற ஒரு தொண்டன் செய்கிற வேலை இதுவா? ஒரு கட்சிக்கு குந்தகம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய விசுவாசத்தை நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். திரு வைகை செல்வன் 2 முறை அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். திரும்ப அவர் வந்த பிறகு அந்த முதலமைச்சர் பதவியை அப்படியே ஒப்படைத்து விட்டு தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்திருக்கிறார். அவருடைய விசுவாசம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான். மற்றபடி தான் தான் இந்த கட்சிக்கு தலைவராக வேண்டும், தான் தான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும், தனக்கு பின்தான் எல்லோரும் என்கிற ஒரு நிலையை அவர் அடைந்து விட்டார் என்றுதான் இதன் மூலம் காட்டுகிறது. இல்ல, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவை ஒட்டி இந்த பதவி வந்த போது நான் வேணான்னு சொன்னேன், எனக்கு திணிக்கப்பட்டதுன்னாரு. அதாவது தொடர்ந்து சின்னம் அவர்கள் யார் அடையாளம் காட்டி இந்த நேரத்திலே முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த எப்போதுமே பன்னீர்செல்வத்தை அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார், அவர் இருந்தால் கூட அவரைத்தான் சொல்லுவார். ஆக அவரை சொன்னதை போல பன்னீர்செல்வம் அவர்களே இருக்கட்டும், 2 முறை இருந்திருக்கிறார், 3வது முறையும் என்கிற பெருந்தன்மையுடைய அடிப்படையில் தான் அந்த அவர் சொன்னார். அப்போது சொன்னபோது கூட அவர் நிராகரித்திருக்கலாம், அப்போது எதுவும் சொல்லவில்லை. தற்போது இந்த அவர் அதுதான் சொல்றாரு, வேண்டான்னு சொன்ன மறுத்த என்னை முதலமைச்சராக்கி என்னுடைய அமைச்சரவை சகாக்கள் இருக்கிறவங்களையே பேச வச்சு என்னை அவமானப்படுத்தினார்கள். இதையும் நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தேன். ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடத்துற வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் எல்லாமே நல்லது தானே செஞ்சேன், கட்சிக்காக உழைத்தேன், கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்காக இருந்தேன், கட்சியினுடைய எதிர்காலத்துக்காக இருந்தேன். ஆனால் ஏன் என்னை அவமானப்படுத்தப்பட வேண்டும், ஏன் இப்போது என்னை அந்த பதவியிலிருந்து விலக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாரு. இல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் உணர்ச்சி வேகத்திலே பொதுச் செயலாளராக வந்த சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னபோது கூட அவரை கடுமையாக கண்டித்தார்கள். அதிமுக போன்ற ஒரு கட்சியில அந்த கட்சியினுடைய தலைமை விருப்பப்படாமல் ஒரு விஷயத்தை பேசிவிட முடியுமா? நிச்சயமாக. அதாவது அவருடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி விட்டார்கள். உடனே அவர்களை அழைத்து இது போன்ற செயல்களை செய்யாதீர்கள், இது ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் கிடையாது என்பதை எங்களுக்கு கடுமையாக கண்டித்தார்கள். அறிவார். ஆனால் இடைப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் அவருக்கு எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய ஒரு சமிக்கையினுடைய அடிப்படையிலே மாறி இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்தார். அந்த இயக்கத்தை மிக அற்புதமாக கொண்டு சென்றார் புரட்சித் தலைவர். இந்த இயக்கம் சிதறவிடாமல் இருப்பதுதான் எல்லா தொண்டர்களுடைய எண்ணமும் கனவும். இந்த இயக்கத்தில் யாராக இருந்தாலும் மக்களை சந்தித்து மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று மக்கள் அங்கீகாரம் பெற்றால்தான் அவர் தலைவராக வர முடியும். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று வருகிற போது மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அவரும் மகத்தான ஒரு வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் இதையெல்லாம் அறிந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென்று இப்படியான ஒரு சூழ்ச்சி கருதுகிறோம். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நான் செய்த நல்ல விஷயங்கள், கட்சிக்காக நான் செய்தது, ஆட்சி நல்ல விஷயம் அப்படின்னு செய்தது சிலருக்கு எரிச்சலை உண்டாக்கியது, நல்ல பெயர் ஏற்படுவது என்பது எரிச்சலை உண்டாக்கியதுங்கிறாரு. வேறு யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கட்சியில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், மக்கள் ஏற்கக்கூடியவர்களாக, கட்சிக்காரர்கள் ஏற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்கிறார். இல்ல, அதாவது கட்சிக்காக நல்லது எல்லா அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இவருடைய தம்பி தலையீடு இருக்கிறது, இவருடைய குடும்பம் தலையீடு இருக்கிறது, பல்வேறுபட்ட இடர்பாடுகள் இருக்கிறது. இதையெல்லாம் பலமுறை புரட்சி தலைவர் கடந்த தேர்தலின் போது கூட கடுமையான குளறுபடிகள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக கடுமையாக இவரை கூப்பிட்டு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடுமையாக போட்டார். இது எல்லோருக்கும் தெரியும். நிலைப்பாட்டில் இருக்கிறவரை தொன்று தொட்டு இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டார். ஆகவே 3வது முறையாக இருக்கட்டும் என்று சொன்னவரே சின்னம்மா அவர்கள் தான். சரி, இல்ல இப்படியான ஒரு நிலையை எடுத்ததா வேற யாரோ அவரை இப்ப யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கிறாருன்னு யார் அவரை இயக்குவதா நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பாஜகவுடைய அழுத்தம் இருக்கிறது, பல்வேறு இருக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைப்பாடு மீண்டும் அவரை இயக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம்.